السلام عليكم ورحمة الله وبركاته. இந்த மரியாதைக்கு குறித்தான மேலான பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்பாக்கியத்தில் நிறைந்த உம்மத்துமார்களே, லைலத்துல் கத்ருடைய இரவுக்கு முன்னால் தொடர்ந்து 4 நாட்கள் நாம் அல்லாஹ்வுடைய பிரம்மாண்ட படைப்புகளாகிய வானம், பூமி, காற்று, நெருப்பு இவைகளை பற்றி சில தகவல்களை குர்ஆன் ஹதீஸில் கூறப்பட்டதை நாம் தெரிந்து கொண்டோம். அந்த வகையில் பஞ்சபூதங்களில் 5வதாக இருக்கக்கூடிய நீரை பற்றி நாம் இன்று தெரிந்து கொள்ள இருக்கிறோம். தமிழில் சொல்வார்கள், நீரின்றி அமையாது உள்ளது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு இந்த நீரை, இந்த தண்ணீரை எவ்வளவு முக்கியமான ஒரு படைப்பாக ஆக்கி தந்துள்ளான். அதன் அருமை பெருமைகளை சமுதாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் பல இடங்களில் சொல்லித் தருகிறார். ஒரு ஆயத்தில் இப்படியே தொடங்குவான் சூரத்துல் வாக்கியாவில், நீங்கள் குடிக்கிறீர்கள் தண்ணீர், அது குறித்து உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் அதை மேகத்திலிருந்து பூமிக்கு இறக்கிறீர்களா அல்லது நாங்கள் இறக்கிறோமா என்று அல்லாஹ் கேட்கிறார். அந்த கேள்வியினுடைய தொழில் அங்கே தொங்கிக் கொண்டிருப்பது என்னவென்றால், தண்ணீரை நாங்கள் தான் கொடுக்கிறோம், அதனுடைய அருமைகளை புரிந்து கொண்டு அல்லாஹ் சொன்னார். மேலான பெரியவர்களே, துனியாவினுடைய முதல் படைப்பு தண்ணீர் தான். அல்லாஹ் துனியாவிலே முதலில் படைத்தது தண்ணீரை என்று நமக்கு குறிப்பிட்டு தருகிறார்கள். அது மாத்திரமல்ல, உலகத்தின் எல்லா உயிரினங்களையும் அல்லாஹ் தண்ணீரை கொண்டுதான் படைத்தது. எல்லா உயிரினங்களும் தண்ணீருடைய விதங்கள், வகைகள் மாறுபடக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கான அசலும் தண்ணீர். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லும்போது, எல்லா உயிரினங்களையும் நாங்கள் தண்ணீர் இருந்தால் படைத்தோம் என்று சொல்லுகிறார். நான் இப்படி சொல்லுவேன், கட்டிடங்கள் இருக்குது, இது கூட தண்ணீரை கொண்டுதான் உருப்படியானதாக மாறும். நாம் ஒரு கான்கிரீட் போடுகிறோம் என்று சொன்னால், கான்கிரீட் போட்டு மறுநாள் நாம் அதன் மீது கட்டிடம் எழுப்பிட முடியாது. ஏறத்தாழ 21 நாட்கள் நாம் அந்த கட்டிடத்திலே, அந்த கான்கிரீட்டிலே தண்ணீரை ஊற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த தண்ணீரில் எவ்வளவு ஊறுகிறதோ அவ்வளவு மழை ஏதாவது கொடுத்தா அல்ஹம்துலில்லாஹ், இல்லைன்னா நம்ம என்ன செய்யறது, அதுக்கு ஒரு ஏற்பாடு, தண்ணீரை அதில் பாய்ச்சலுக்கு ஆளை போட்டு ஏறத்தாழ 20 நாட்களுக்கு மேல அதோடு கடந்து நாம கஷ்டப்படுறோம். தண்ணீரை ஊற்றுறேன். ஏன் அப்படின்னா, கட்டிடத்தினுடைய அந்த ஒரு ஸ்தரம் கூட தண்ணீரை கொண்டுதான் அமைகிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 22ஆம் தேதி உலக தண்ணீர் தினம். நமக்கு தெரிய காலங்களில் பார்த்து இதற்கு புதிய தகவல்கள் இருந்தாலும், ஏன் அப்படின்னா, உலகத்தில் உள்ள மக்கள் தண்ணீரை பற்றி தெரிந்து கொள்ளணும், அதுக்கு ஒரு காலம் போட்டு அந்த நாளில் மக்களுடைய ஒரு கவனமும் அவசியமும் தண்ணீரை பற்றி வளர்க்கணும் என்பதற்காக சொல்லித்தர. ஆனாலும் இன்றும் கூட உலக பரவலான தண்ணீரை அல்லாஹ் துனியாவில் படைத்திருக்கிறார் என்று சொன்னாலும் கூட, இன்றும் 40% மக்கள் குடிப்பதற்கு தண்ணீர் என்று அவதிப்படுகிறார்கள். 100க்கு 40 பேர் இறந்தால் குடிப்பதற்கு சரியான முறையில் தண்ணீர் கிடைக்காமல் அவதிப்படுகிறார்கள். இத்தனைக்கும் தண்ணீரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் பரவலான முறையில் ஆக்கி தந்துள்ளார். ஆனாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு குடிப்பதற்கான தண்ணீரை கொஞ்சமாக தான் தந்திருக்கிறார். எனவேதான் அந்த குறிப்புண்டான பற்றாக்குறை பரவலாக சமூக ஆர்வலர்கள் இப்படி கூட சொல்வார்கள், ஒருவேளை 3ஆம் உலக போர் என்பது வந்தால் அது தண்ணீருக்காக வேண்டி வரலாம் என்று கூட நமக்கு சொல்லி தருகிறார். எதனால தண்ணீருடைய கட்டுப்பாடு? ஒட்டுமொத்த தண்ணீரிலே 97.5% கடல் நீர். அதை நாம் குடிக்க முடியாது. ஒட்டுமொத்த தண்ணீரில 97.5% அது கடல் நீராக, உப்பு நீராக இருந்து அதனுடைய உவர்ப்பு தன்மையினால் நம்மால் அதை குடிக்க முடியாது. மீதி 2.5% தண்ணீரில 2.24% பனிப்பாறைகளிலும் துருவ பகுதிகளிலும் அப்படி உறைந்து கிடக்கு. அதையும் நம்மால் பயன்படுத்த முடியாது, பனிக்கட்டி. மீதி -0.26% தான் குடிக்கக்கூடியது. ஒட்டுமொத்த உலகத்தில், இந்தியாவுக்கோ தமிழகத்துக்கோ கோட்டுக்கோ அல்ல, ஒட்டுமொத்த உலகத்திற்கு -0.26% தண்ணீர் தான் குடிப்பதற்கு சொன்னார். அது குறித்து உண்டான முக்கியத்துவத்தை மக்கள் உணரணுமா இல்லையா? அதை அல்லாஹ் தந்திருக்கிறார்கள். அதற்கான நன்றி நாம் செலுத்த வேண்டுமா இல்லையா? உலகத்தில் அல்லாஹ் 5 வஸ்துக்களின் வரக்கத்தை வைத்து குர்ஆன் பேசுகிறது. ஒன்று அல்லாஹ்வுடைய தாத். அல்லாஹ்வுடைய தாத்திலே வரக்கத்து. அதனால்தான் நம்ம எந்த காரியத்தை தொடங்கும் போது அல்லாஹ்வுடைய பிஸ்மில்லாஹி வஅலா பரக்கத்தில்லாஹி என்று சொல்கிறோம். அல்லாஹ்வுடைய நாமத்தை சொல்லி நாம் தொடங்குகிறோம். ஏன்? அவருடைய நாமத்தை
தபாரக்கல்லாஹு என்று அல்லாஹ் சொல்லுவான். இரண்டாவதாக கஅபத்துல்லாஹ் என்பது பரக்கத்து மிக்கது. அல்லாஹ் அதையும் குர்ஆனில் சொல்லும்போது மக்கத முபாரக்கன், மக்காவில் நாங்கள் அந்த கஅபாவை பரக்கத்து மிக்கதாக ஆக்கியிருக்கிறோம் என்று சொல்கிறார். மூன்றாவதாக பரஸ்பரம் ஒருவர் அடுத்தவரை சந்திக்கிற போது சலாம் உரைக்கும். இதுலையும் அல்லாஹ் பரக்கத்தை வைக்கிறார். சலாம் சொல்றது, இந்த சலாம் சொல்லும்போது வெளிப்படையில் பார்த்தால் சலாம் சொல்லும்போது இது பரக்கத்திற்கான துவா. அது நமக்கே தெரியாமல் சகோதரர் நமக்கு துவா செய்ய அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல இவன் நம்ம ஆனால் நமக்கு அவர் செய்யக்கூடிய துவா இது பரக்கத்திற்காக துவா செய்கிறார். குர்ஆன் சொல்கிறது வஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும், நீங்கள் பரஸ்பரம் சலாத்தை பரப்பிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் தஹிய்யத்தன் மின் இன்தில்லாஹி முபாரக்கத்தன் தய்யிபா, அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து மனிதனுக்கு வழங்கப்பட்ட ஒரு முபாரக்கான காணிக்கை, ஒரு பரக்கத்து மிக்க காணிக்கை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ஒரு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு தாங்க புள்ள மாதிரி வளர்த்துட்டாங்க. அவள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் கூப்பிடவே மாட்டாங்க, யார் பொண்ணையே தான் கூப்பிடுவாங்க, மகனே அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஒரு முறை கூப்பிட்டு சொன்னாங்க, மகனே இதா தகல்காலா அகலிக்க, நீ வீட்டுக்குள்ள போடா. ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள போனா சலாம் சொல்றது எல்லாருக்கும் தெரியவில்லை. நம்ம வீட்டுக்குள்ள நாம போனோம். இதா தகல்காலா அகலிக்க, உன் குடும்பத்தார் வசிக்கும் வீட்டுக்குள் நீ நுழைத்தால் வசல்லி என்ன சொல்லிக்கோ, சலாம் சொல்லிக்க. ஏன் எப்போது பரக்கத்தை அனைத்து வாழ அகலி, அது உனக்கும் உனது குடும்பத்தாருக்கும் பரக்கத்தாக அமையும். வீட்டில் யாருமே இல்லைன்னு சொன்னாலும் சலாம் சொல்ற வழக்கில் இருப்பாங்க, அவர்களுடைய பதில் சாப்பிடுவது கிடைக்கும், அதில் பரக்கத்து உண்டாகும். ஆக நாம முஸ்லிம் சமுதாயம் சலாத்தை பரப்புவதிலே கஷ்டப்படவே கூடாது. பெருமானார் சொன்னார்கள், மிகப்பெரிய கஷ்டம் யார் என்றால் சலாம் சொல்வதிலே கஷ்டப்படுவோம். அதனால யாரும் பார்த்தாலும் அஸ்ஸலாம் முஸ்லிமான சகோதரர்களுக்கு தெரிந்தால் அஸ்ஸலாமு அலைக்கும் முன்வந்து சொல்கிறோம். காரணம் அது பரக்கத்தான வார்த்தை. நான்காவதாக ஜெய்தூன் மரம் அன்று எண்ணெய் எல்லாவற்றையும் அல்லாஹ் பரக்கத்து வச்சிருக்கிறார். ஜெய்தூன் சார்ந்த அத்துணையிலுமே அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறார். குர்ஆன் ஷரீஃப் சொல்கிறது, முபாரக்கத்தின் ஜெய்தூனத்தில் லா ஷரீயத்தின் வலா நபிய்ய என்ற வசனத்தில் ஜெய்தூன் மரத்தை அல்லாஹ் பரக்கத்தான மரம் என்று சொல்லித் தருகிறார். ஐந்தாவதாக நாம் பருகின்ற தண்ணீர், நாம் குடிக்கின்ற தண்ணீர், அதிலும் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறார். குர்ஆன் ஷரீஃப் தண்ணீரை பற்றி சொல்லும் போதே வஅன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் முபாரக், நாங்கள் பரக்கத்தான நீரை இறக்கிக்கிறோம் என்றுதான் சொல்லித் தருகிறார். இஸ்லாமிய பெரியவர்களே, தண்ணீரின் அருமையை புரிந்து கொள்ளுங்கள். நாளை கியாமத் நாளில் பல்வேறு கேள்விகளுக்கு மத்தியில தண்ணீரை பற்றி உண்டான கேள்வியும், அதுவும் இந்த மாதிரி நேரத்தில் குடிக்கிற தண்ணீர் கடுமையான வெயில் காலத்துல நாமெல்லாம் வறண்டு போய் ஆவறட்சி உண்டாகி தண்ணீரை தேடி பிடித்து நமக்கு கிடைத்து நாம குடிப்போம். அப்படி குடிக்கும் போது நமக்கு ஒரு தாகம் தீருப்பாரு. இது குறித்து அல்லாஹ் கேட்பான். தாகமாக இருக்கிற போது தண்ணீரை கொண்டு உங்களுக்கு தாகத்தை தீர்க்கவில்லையா அப்படின்னு கேட்பான். அதுக்கு என்ன நீங்க நன்றி செலுத்துறீங்க? அந்த கேள்வியை நீங்க பின்னாடியில நம்ம என்ன புரியணும், நமக்கு அல்லாஹ் தருகிற அந்த தண்ணீருக்கு உண்டான சுக்குரை நாம் செய்யும். இந்த தண்ணீருடைய பந்தம் என்பது துன்யாவில் மட்டுமல்ல, சொர்க்கத்திலும் தொடர்பு. ஒரு சிலது சொர்க்க வரைக்கும் வருது. ஈமான் பாருங்க, துன்யாவில் நாம் கோவில்களாக இருக்கிறோம், ஆசிரியத்தில் சொர்க்கத்தில் கோவில்களாக தான் இருக்கும். துன்யாவில் நாம் கல்யாணம் முடித்து வாழ்கிறோம், மறுமையிலும் கல்யாணம் முடித்து அங்கேயும் அதே மனைவர்களோடு இருக்கும். அதே மனைவர்கள் மாத்திரமல்ல, கோவிலின் பெண்களோடு தான் ஒன்றாக இருக்கும். மூன்றாவதாக தண்ணீருடைய பந்தம் பத்தியும். இங்கே எப்படி நமக்கு தண்ணீருடைய ஒரு தேவை, ஒரு குளிர்ச்சி, ஒரு பெருமை, அதே மாதிரி வறுமைகளும் நம்முடைய சொர்க்கத்தை ஒட்டி நீரோடைகள் அந்த நீரோடைகளை பல மாதிரியாக ஓட வைத்துக் கொள்வார்கள். அங்கே நீரோடைகள், மதுவாறுகள், பாலாறுகள், எல்லா வகையான ஆறுகளும் தண்ணீரும். ஏன்னா அது ஒரு சுகம். தண்ணீருடைய ஒரு சூழலில் நாம் வசிப்பது என்பது, அந்த பக்கம் தண்ணீர் ஓடைகளுக்கு நடுவில் நாம் குடியிருப்பது என்பது ஒரு பெரிய ஞாபகம். தண்ணீரை இல்லாத பகுதியில் வசிக்கிறார் பாருங்க, அவர்கள் போய் கேட்டால் தண்ணீருடைய அருள். இந்த காவிரி படுகையில் வசிக்கிறாங்க பாருங்க, இவர்களுக்கு தண்ணீருடைய அருமை தெரியாது. இஸ்லாமிய பேருக்கு அப்ப தண்ணீருடைய அருமை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். துன்யாவிலேயே ரொம்ப உயர்ந்த நீர் என்பது சம்சம் நீர். புகார்கள் இப்படி சொல்கிறார்கள், சம்சம் நீரை விட பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரலிலிருந்து ஒரு அந்த ஹுதைபியாவின் போது நீர் சுனையாக அருவியாக புறப்பட்டு வந்தது. அந்த நீர் தான் துன்யாவில் மிகச் சிறந்த நீர் என்று
ஷாஃபி பற்றிகிற பதவும் பெயரில் பார்த்தனா ஆக மிக உயர்ந்த நீர் என்பது சம்சம் நீர். காரணம் அது உண்மையாகவே எல்லோருக்கும் அது ஒரு வரக்கத்தான நீராக ஜிப்பாவுடைய நீராக இருக்கிறது. முஸ்லிம்கள் யாவரும் அதை குடிப்பதற்கான ஆவலும் ஆசையை கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நைல் நதியை பிளக்கச் செய்து காப்பாற்றினார். ஃபிர்அவுனையும் அவருடைய அந்த கூட்டத்தாரை அந்த நைல் நதியின் மூழ்கடித்து அழித்தார். இப்படி நீரை குறித்துண்டான செய்திகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல அந்த நீரை நாம் வீண்வரையும் இல்லாமல் பயன்படுத்தி அதை நாம் வீண்வரையப்படுத்தாமல் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாழ்கிற தௌஃபீகை தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.